ஆத்மாவை தேவன் துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய தடைகளை மாற்றிப்படுங்க, எல்லா கடினங்களை மாற்றிப்பட்டு அப்பா இந்த இடத்துக்கு கொண்டு வர முடியாது ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் வழிநடத்தி செல்லுவீராக தகப்பனே. ஒரு விஷயம் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறேன். ஆரம்பம் மர்மமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கட்டும்ப்பா. ஒரு புத்தி உள்ள ஆராதனை இருக்க முடியாதுப்பா. எங்கள் இருதயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்த முடியாது உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்த திரும்ப தர முடியாது. கர்த்தர் ரட்சகரும் மீட்பருமாய் இயேசு மூலம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சங்கீதம் 97 வசனம் 18 என்று சொல்லுகிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். செம்மையான இருதயம் நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன வச்சிருக்கிறாங்க? மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதான இருதயத்தோடு நம்ம இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கர்த்தர் அப்படியாய் நம்மை ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? தயங்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் நம்ம தேவனிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை நோக்கங்களை அறிந்து அதற்கு தக்கதாக பலன் அளிக்கிறார். எல்லாவற்றிலும் தேவ கிருபை ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் அன்றாட்டு வேளையிலும் சரி, நம்மளுடைய ஜெப நேரங்களிலும் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்கிறாரு காரியத்திற்காக தேவன் வச்சிருப்பாங்க. அதை எப்ப கொடுக்கணும் என்பது தேவனுக்கு தெரியும். நம்மளுடைய இருதயத்தை தேவன் ஆராய்ந்து அறிந்திருப்பாங்க. உடனே இந்த இருதயத்துக்கு தக்கனாக மகிழ்ச்சியாய் நம்மை வெளிப்படுத்துவாங்க. இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த நம் அனைவரும் எழுதிருந்து இந்த ஆண்டவருக்காக இந்த பாடலை குதித்து அவரை மகிமைப்படுத்த நம்மளுடைய இருதயம் மகிழ்ச்சியாய் தேவனுக்கு முன்பாக இருக்கிறார். களி கூர்ந்து அந்த பாடலை நாம் பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் இந்த வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் சத்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் சத்தாவே வார்த்தை சொல்லும் கர்த்தாவே மாறாவின் கண்ணீரெல்லாம் அதிரமாக மாறி போகும்.
எரிகோவின் கரைகள் எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுதே. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லணும். உடனே அதற்காக நம்ம ஆண்டவர்கிட்ட சொன்னோம். இந்த விண்ணப்பத்தை கேட்டு தேவன் என்ன பண்ணுவாங்க, பதில் தருவாங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. தேவன் சொல்லுவாங்க, நான் என்கிட்ட கேட்டிருக்கேன், அதனால நான் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விலகி போக மாட்டேன், உன்னை கைக்குள்ள வச்சிருக்கிறேன். அதனால இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென். நான் உன்னை விட்டு காப்பே
யாவையும் தொடங்கிடுவேன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அழுகின்றனை தேடினோர் நான் அழிந்திடும் வேதனை போக்கிடுவார் அழுகின்றனை தேடினோர் நான் அழிந்திடும் வேதனை போக்கிடுவார் அக்னிமயம் செழித்திடுவார் அக்னிமயம் போல் செழித்திடுவார் ஆராசையாய் உன்னை கனி கொடுப்பார் ஆராசையாய் உன்னை கனி கொடுப்பார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நீதியின் பலங்கரத்தாலே உன்னை தாங்குவேன் ஆனந்தினாலே நீதியின் பலங்கரத்தாலே உன்னை தாங்குவேன் ஆனந்தினாலே ஆவியிலும் நயக்கெடுத்திடுவார் ஆவியில் உண்மையாய் தெரிந்திடுவார் தினமதில் உயர்வார் பறிப்பார் தினமதில் உயர்வார் பறிப்பார் விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஒரு வார்த்தை நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னோம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க? நான் உன்னை காத்திருந்தேன், உனக்கு பலன் தருவேன், உன்னை உன் கண்ணீரை ஆவியில் உடைச்சிருவேன். எப்படி இருக்கணும்? ஆவியில் நிறைந்து உண்மையாய் நீ என்னை ஜெபித்து நடத்த வேண்டும் வைக்கும் பொழுது நான் உனக்கு உன்னை ஒரு அத்தி மரத்தை போல செழிப்பாக்கி வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவன் கர்த்தர் தேவாதி தேவர் நம்மை பார்த்து சொல்லி நம்மோடு கூடவே இருந்து வழி நடக்கிறார். பொழுதும் சங்கீதம் சகோதரி திருச்சி அவர்கள் மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 91 Psalms 91 பக்கம் 729 சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய வேலுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு இருப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தில் வலு சர்ப்பத்தில் மிதித்து போடுவாய்.
உம்மை கனப்படுத்துவேன். மீண்டும் 16வது சங்கீதம் 16வது வசனத்தை ஒரு தடவை வாசிப்போம். அவன் என்னிடத்தில் கர்த்தரை பரிசுத்தம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தது கிருபைக்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளிலே இந்த சங்கீதம் வந்து 91வது சங்கீதம். எப்பவுமே நம்ம வந்து ஒரு பாதுகாப்பின் சங்கீதமா அதை நம்ம வாசிப்போம். எப்ப டிராவல்ல போகும்போது யூஸ்வலா ஃபேமிலிஸ்ல இந்த சங்கீதத்தை வாசிச்சுட்டு தான் ஜம்ப் பண்ணிட்டு வெளியே போவாங்க. போது இதுல வந்து நம்ம ஒரு விடுவிக்கிற சங்கீதமா நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்ம இந்த உலகத்துல பாடு நிறைந்த உலகத்துல மாய நிறைந்த உலகத்துல எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இவை எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுவிக்கணும்னா நம்முடைய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதாவது வந்து 16வது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கணும்னா நம்முடைய போராட்டங்கள் வியாதியில் நெருக்க எல்லாவற்றிலும் மாறணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாஞ்சை வேணும். இந்த சங்கீதம் முழு சங்கீதத்தை நான் தியானிக்கல, ஒரே ஒரு வார்த்தை வாஞ்சை மாத்திரம் நான் தியானிக்க விரும்புகிறேன். அதாவது தேவனிடத்தில் நம்முடைய வாஞ்சை எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் மீது அன்பு கூர்ந்து அவர் மீது அன்பு கூர்ந்து நம்ம வைக்கிற பெரிய ஆவல் தான் அந்த வாஞ்சைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் மீனிங் ஆஃப் வாஞ்சை. அந்த வாஞ்சை வந்து ஒவ்வொரு கிறிஸ்தருக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நமக்கு கட்டாயம் வேண்டும். எப்படி நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும்னா, முதலாவது அவர் நாமத்தின் மேல் அவருக்கு நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும். அவர் நாமத்தின் மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுதுதான் சங்கீதக்காரர் எப்படி சொல்ற, சங்கீதம் 42:1-2 மானானது நீரோடங்களை வாஞ்சித்து கதறது போல ஒவ்வொரு நாளும் நமக்கு வாஞ்சை இருக்கணும். நான் ஃப்ரைடே மாத்திரம் இல்ல, சண்டே மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தின் மேல் நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 63:1-2 என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஏன்னா சங்கீதக்காரன் அவ்வளவா நெருக்கப்பட்டிருக்கிறார், அவ்வளவு போராட்டம் அவருடைய வாழ்க்கையில. அவர் வாழ்க்கையில இல்லாத போராட்டமே கிடையாது. சொந்த மகனாலே துரத்தப்பட்ட ஒரு நிலைமை, சொந்த மகனே அவனை கொலை செய்வதற்காக எத்தனைப்படுகிறார். அதனால அவரு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய கர்த்தருடைய அன்பை ருசித்தவரா இருந்ததுனாலதான் அவர் கர்த்தர் மேல அப்படி ஒரு வாஞ்சை இருந்தது. அவர் நாமத்தின் மேல அவருக்கு வாஞ்சை இருந்தது என்று வாசிக்கிறோம். ஏசாயா 26:8-9 உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவுகளும் எங்களுக்கு அதிக வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலாவது அவர் நாமத்தின் மேல் வாஞ்சை. இரண்டாவது தேவனிடத்தில் வாஞ்சை. சங்கீதம் 119:20 சங்கீதம் 119:134 அவர் வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும், அவருடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும் கூறப்படுது. வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சங்கீதத்துல வாசிக்கிறோம். அப்ப ஒரு வசனத்தின் மேல நம்ம வாஞ்சை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வரும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனிடத்தில் வாஞ்சை, அவருடைய கர்த்தருடைய வேதத்துல வாஞ்சை, அவருடைய வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். மூணாவதாக அவருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்கு வாஞ்சையோட நேரத்தோட கரெக்டா வரணும், தேவனை பார்க்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய நெல்லி சத்தத்தை கேட்கணும், அவரை கூட பேசணும்ன்ற வாஞ்சையோட வந்திருக்கோம் நமக்கு தான் தெரியும். அப்போ அந்த ஆலயத்தின் மேல் வாஞ்சை இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 26:8 அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அவரை நம்ம பாராட்டினாதான், அவருக்கு நன்றி செலுத்தினாதான், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினாதான் நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று திட்டமும் தெளிவுமாக சங்கீதம் 26:8 கூறப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 23 தாவீது ஆலயத்தின் மேலுள்ள வாஞ்சையினால் பொன்னும் பொருளையும் அவன் வாழ்க்கையில என்னெல்லாம் சேர்த்து வச்சிருந்தானே அத்தனை பொன்னும் பொருளையும் ஆலயத்தை கட்டுவதற்காக தாவீது கொடுத்தான்னு 1 நாளாகமம் வாசிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் ஆலயத்துக்கு வர்றதுக்கே வாஞ்சையோட இருக்கிறோம் என்று நம்மளே நாம் சிந்தித்து கடமைப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக தேவனுடைய பாதத்தில் உட்கார வாஞ்சை. சங்கீதம் 91:1-8 வரைக்கும் பார்த்தோம்னா அது அநேக பாதுகாப்பை சொல்லப்பட்டிருக்கிற, அநேக பாதுகாப்பை கொடுக்கிறார். கொலை நோக்கி தப்பு சொல்லியிருக்காரு. ஆனா அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறுவுத்திர அருளி செய்வேன். அதாவது இந்த பாதுகாப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த வியாதி வரக்கூடாது, வாதை நம்ம கூடாது அணுகக்கூடாது நம்ம நினைச்சோம்னா தேவனுடைய பாத்திரம் உட்கார வேண்டும். சங்கீதம் 91:1-8 வரை அதுதான் கூறப்பட்டிருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவுத்தரவில்லை. நம்ம நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் அவர் பாத்திரம் உட்காரும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அண்ணாலை போல அவர் பாதம் பிடிக்க வேண்டும்.
2:3 அதன் நிழலிலே நான் வாந்தியா உட்காருகிறேன். அப்ப கர்த்தருடைய நிழலில் உட்காரும் பொழுது, வாந்தியா உட்காரும் பொழுது நமக்கு ஒரு சுகம் உண்டாகும் என்று கூறப்பட்டிருக்கு. அப்போ தேவனிடத்துல நம்ம உட்கார்வதற்கு வாந்தியா இருக்க வேண்டும். அடுத்ததாக ஆத்துமாக்கள் மேல் வாந்தியா இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருக்கும் இது கொடுக்கப்பட்ட தலையாய கடமை. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆத்துமாக்களை குறித்து வாந்திக்கிறோம், எத்தனை பேர் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதாவது தேவ பிள்ளைகளுக்கு ஆத்துமாக்கள் மேல ஒரு வாந்தியா இருக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 1:8 சகோதர அன்பில நிலைத்திருப்போம். காண்கிற சகோதரருக்காக கஷ்டப்படுகிற சகோதரருக்காக நம்ம ஜெபிக்கலன்னா, அவங்களுக்கு உதவி செய்யலன்னா, காணாத கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூறுவா என்று கேட்கப்படுகிறது. அப்போ இந்த நாளிலே ஆத்துமாக்கள் மேல் வாந்தியா இருக்க வேண்டும் என்று 5ஆவதாக கூறப்பட்டிருக்கிறது. 6ஆவதாக நித்திய வீடாகிய பரலோகத்தின் மேல் நமக்கு வாங்க இருக்க வேண்டும். பரலோகம் தான் நமக்கு நித்திய வீடு. லாஸ்ட் நம்ம பரலோகத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமா நமக்கு என்னதான் இருக்கு, ஆண்டவர் கையில இல்ல. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நித்திய வீடாக பரலோகத்துக்கு போறதுக்கு வாஞ்சியா இருக்க வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 5:1-2 கூறப்பட்டிருக்கிறது. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு குறித்து நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சியா இருக்க வேண்டும். கடைசியாக என் கண்கள் தேவனை காண வேண்டும். ஒவ்வொருடைய கண்களும் கர்த்தர் மேல் மாத்திர நோக்கமா இருக்க வேண்டும். மனுஷனையோ இல்ல மற்ற காரியங்களையோ நோக்காமல் நம்முடைய கண்கள் கர்த்தர் மேல் வாஞ்சியா எப்பொழுது இருக்க வேண்டும் என்று யோபு 19:25-26 கூறப்பட்டிருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் என் மாம்சத்தில தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம தான் பொறுப்பு. ஆனா அதே மாதிரி கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்முடைய கண்கள் பார்க்கும் பொழுது அநேக அந்நிய கண்களும் பார்க்கக்கூடியதா இருக்குது. நம்முடைய வாழ்க்கை அந்நிய கண்களுக்கு எப்படி இருக்கிறது, ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கையா, ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையா, மற்றவர்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய கண்கள் தேவனை பார்க்க வேண்டும். அடுத்ததாக என் சரீரத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார் என்ற வார்த்தை இருக்க வேண்டும். சங்கீதம் 1:20 ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார். நம்ம உலகத்துல இருக்கும் போதும் சரி, நம்ம மறித்தாலும் சரி, நம்மளை குறித்து சாட்சியா மற்றவர்கள் சொல்லுவாங்களா இல்ல தேவன் சொல்லுவாரா என்று இந்த நாளிலே நம்மளுடைய ஒரு வாஞ்சை, நம்முடைய சரீரத்தை குறித்து ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். நாளில 8 விதமான வாஞ்சைகள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வாஞ்சைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது சங்கீதம் 91:15-16 யாராவது வாசிங்க. சங்கீதம் 91:15 நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த வாஞ்சைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் போது நம்ம கூப்பிடும் பொழுது அவர் மறுபுத்திரி கொடுப்பார், ஆபத்துல கூட இருப்பார், நம்மளை தப்புவிப்பார். நமக்கே அறியாம நம்மளுடைய பிரச்சனைகள் மத்தியிலும் போராட்டம் மத்தியிலும் ஆபத்து மத்தியிலும் அவர் நம்ம எப்படியாவது காப்பாற்றணும். நம்ம கூப்பிடுறோமா இல்லையெல்லாம் வெயிட் பண்ண மாட்டார். அவர் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக நலப்படுத்துவார், நீடித்த நாட்களை தருவார். நம்முடைய வாழ்க்கையில திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை காணப்படும். ரட்சிப்பை, அவருடைய ரட்சிப்பை நமக்கு காண கிருபை செய்வார். அதனால இந்த நாளில 8 வாஞ்சை சொல்லி யாராவது ஒரு நாள் ஒரு வாஞ்சை சொல்லுவீங்களா? தேவன் மேல் வாஞ்சை, ஆத்துமா ஆதாயம் பண்ணணும் வாஞ்சை, தேவனுடைய நாமத்தின் மேல் வாஞ்சை இருக்கணும், ஆலயத்தின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். அடுத்த தேவனுடைய பாதத்தில் உட்கார வாஞ்சை. எத்தனை பேர் சண்டே பிரேயர் இருக்கு தெரியும் தெரியாது. சண்டே பிரேயருக்கு அநேகர் வந்து முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அதுவும் தேவனுடைய பாதத்துல உட்கார், நம்ம சபையா உட்காரும் போது 2-3 பேர் நாமத்துல எவைகளை கேட்கிறோம் அது தருவேன் சொல்லிருக்கு. அப்போ தேவனுடைய பாதத்துல உட்காருவதற்கு வாஞ்சையா இருக்கணும். அடுத்த ஆத்துமாக்கள் நித்திய வீடாக்கிய பரலோகத்தின் மேல் வாஞ்சை, தேவனை காண வேண்டும் என்ற வாஞ்சை இருக்க வேண்டும், சரீரத்தின் மேல் வாஞ்சை. 8 விதமான வாஞ்சை நாளில நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வாஞ்சையை பின்பற்றி அவர் சமூகத்துல காத்துறது பரலோக ராஜ்ய சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நம்ம ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென், ஆமென். சங்கீதத்தை கொடுத்து சகோதரிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் புதிய ஆராதனை முன்பாக துதித்து எழுந்து கழிப்போத நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே ஆண்டவரை துதித்து பாடுவோம். தேவன் உண்மை தினமும் ஆசிர்வதித்து ஆராதனை சகோதரன் சுந்தரராஜ் அவர்கள் நடத்தும்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, நான் இந்த ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு வந்து கூடிய வந்திருக்கிறோம். அவரை துதித்து பாடி நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் வந்ததே எதற்கு நமக்கு தான் தெரியும். ஆனால் கர்த்தரை நீங்கள் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று ஒரு சங்கீதம் 100 சொல்லி வாசிங்க. சங்கீதம் 100 1 ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் அர்ப்பணியுங்கள். நாம வந்திருக்க எதுக்கு? கர்த்தரை கம்பீரமாய் சுரமண்டலத்தாலும் கைகள் கட்டி வீணையோடும் நாம் கர்த்தரை தொட்டு கொள்ள வந்திருக்கோம். அவர் பெரியவர், மகா இரக்கம் உள்ளவர். 11 மாதத்தை நாம் கடந்து செல்ல வந்திருக்கிறோம். இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் கேட்டேன் என்று சொன்ன தேவன் நமக்கு அவர் ஒரு ஆசீர்வாதமான வருஷத்தை நமக்கு கட்டளித்திருக்கார். எத்தனையோ வேதனைகள் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை மட்டும் ஆபத்துகள் வராதபடி, எந்த நாசமோசம் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் நாம் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மை தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். அவரை நாம் ஒருபோதும் அவர் நம்மை ஒருபோதும் தள்ளாத விட மாட்டார். அவர் சொல்கிறார், மகனே மகளே கலங்காதே, தயங்காதே, கர்த்தராக நான் ஒரு பெரிய காரியம் செய்ய சொல்கிறார். 11 மாதத்தை நாம் முடிக்க சென்றிருக்கிறோம். இந்த வருஷத்திலிருந்து கர்த்தருடைய பிறப்பை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். ஏன்னா நவம்பர்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க வெளிநாட்டு, அதாவது யூரோப் கண்ட்ரிலாம் நவம்பர்லேயே கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நவம்பர் டிசம்பர் அங்கே வந்து ஒரே விடுதலை கொண்டாடினான். அப்படிப்பட்ட தேவனை நாம் உற்சாகித்தின் ஆவியிலே பாடல் மூலமாகவும் சங்கீதம் மூலமாகவும் கர்த்தரை நாம் தொழும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை நாம் பாடும்போது, கர்த்தரை நாம் இந்த பாடலை பாடும்போது உற்சாகத்தின் ஆவியார் இங்கே பாடுங்கள். ஏன்னா இது வந்து ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம், ஆலய கூடுதலை நாம் விட்டு விடாதபடி வந்திருக்கிறோம். கர்த்தரை நாம் நோக்கி பாட வேண்டுமா? பரலோகத்திலே அவர் பரிசுத்தர் என்று சொல்கிறாராம். அது போல நாமும் இங்க அவரை பரிசுத்தரோடு நாம் பரிசுத்தமாய் அவரை துதிக்க வேண்டுமா? குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில், ஆனந்தமே பாதம் கொண்டாட்டமே ஆனந்தமே என் பாதத்தில் தேவாதி தேவன் தாங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தாங்கும்
தேவாலயம் நாமே அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் நச்சாரமானம் அதிசயம் அதிசயமே சன்னிதானத்தில் வாழவுக்கும் தெய்வம் வெற்றி தேடி வெற்றி தந்தார் வாழவிக்கும் தெய்வம் வெற்றி தேடி வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி பாடி எல்லாம் மனமாய் தோன்றி பாடி எல்லாம் கொண்டாட்டமே கொண்டாட்டமே கொண்டாடுகிறோம். கிறிஸ்து நம் பிறப்பதற்காக நாம் உற்சாகமாய் கொண்டாடுகிறோம். அதான் புதுதலம் கொண்டாட்டம். என் இயேசுவின் சன்னிதானத்தில், அவருடைய சன்னிதானத்துல வந்து நாம் ஜெபித்து பாடி உற்சாகமான ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளும் போது நமக்கு ஒரு தெய்வீக பிரசன்னம் நமக்கு வருது. தேவன் பார்க்கிறார், மேலோகத்திலிருந்து என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடுறார்கள். எனக்காக அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடும்போது நாம் அவரை வர வைக்கிறோம். கர்த்தாவே நீங்க வாங்க, நாம் வரவேற்கிறோம். ஏன்னா அந்த மாதத்திலே எல்லா ஜனங்களும் பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பார்களாம். கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய இரட்சகர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை எல்லாம் அவர் என்ன பண்ணுகிறாராம், ஒருபோதும் நம்மை தள்ளாட விட மாட்டாராம். உன் நோய்களை எல்லாம் சுகமாக்குகிறார். நம்மை அவர் எத்தனை பிரியமா என்ற நம்முடைய தகப்பனை போல அவரை நம்ம அப்பா என்றெல்லாம் கூப்பிடலாம், அம்மா என்று கூப்பிடலாம், சகோதரன் என்று கூப்பிடலாம். அவர் எப்படி கூப்பிட்டாலும் அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்க தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நான் எப்படி துதிக்க வேண்டுமா? புதுதலத்தோடு ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாட்டு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பரலோகத்தில் இருக்க தேவனை நாம் எப்படி துதிக்க வேண்டுமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர், உன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே எங்கே வாழ்கிறீர், உன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
நாமம் உயரும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரே நம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே மகிழ்ந்தே மாலையில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் போலவு தெய்வமில்லை சிருஷ்டியாய் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா ஆலயத்தில் நம்மை துதிக்கிறோம். அக்காலே துதியும் நனவும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் நனவும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 107ல விதமாக சொல்றது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை அழிவுக்கு மீட்டு நம்மை தப்புவிக்கிறார். ஆமா பாருங்க, அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு நீக்குகிறார். அவர் பெரிய கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் கிருபை நமக்கு எப்படி தந்திருக்கிறார்? என் கிருபை இன்னும் தேவை இன்னும் தேவை இன்னும் தேவை தாழ்மை உள்ளவரே தங்கேருவே கிருபை வாழ்வாரதா
தேவை செய்த கிருபை தாருமே. தேவை செய்த கிருபை தாருமே. கிருபையாயிரமே வழி நடத்துகிறார். அவர் கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் தேவை கிருபை, இன்னும் தேவை ஆசீர்வாதம், இன்னும் தேவை எங்களை நீங்க வா, நீங்க எங்களுக்காக நீங்க சொல்லுங்கப்பா. நீங்கள் என் தேவனப்பா, என்னை நீங்க ஒருபோது கைவிடாத தேவனப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நான் எப்படி போராடும் என் நெஞ்சமே பதராதே மனமே அவைகள் நடுவிலே நாமென்று போகிறாயோ நாமென்று போகிறாயோ தலை சேர்த்து துணையவரே சுவைப்பா
பரிசேர்க்கும் துணையவரே சமூகத்திலே போராடும் நெஞ்சமே புகழிடம் மறந்தாயோ பாராடுமே சுருண்டே பகலாரே மரமே அனைத்தையும் சமூகத்திலே பதராதே மனமே பதராதே மனமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பாருங்க, எத்தனையோ ஆபத்துகள் நடக்குது. கடந்த வாரத்துல கூட மக்கா மதினா சென்ற ஒரு பஸ்ஸில் 42 பேர் 4 முன்பு தென்காசி மதுரை ரோட்ல 2 பஸ், பிரைவேட் பஸ் மோதி அதுல ஒரு 6 பேர் ஸ்பாட்ஸ்லே மறித்தார்கள். ஆனால் பாருங்க, கர்த்தரை கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறார். அவர் எப்படி கரம் நீட்டார், நம்மை பாதுகாக்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் ஜபத்திலே தரித்திருங்கள். ஜபத்திலே நீங்க கர்த்தரோடு நீங்க பேசும்போது காலையில் இழுத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்பா, வேலைக்கு செல்கிறேன், என் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள், உங்களுடைய பாதுகாப்பு எங்களை பாதுகாத்துக் கொடுங்க. என் வீட்டு சுற்றிலும் உங்களுடைய தூதர்களை எங்களை பாதுகாத்துக் கொள்கிற நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அனுதினமும் அவர் உங்களை வழி நடத்துவார், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். கர்த்தர் கொடுத்திருக்கிற நாளுக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லேலியா லேலியா கர்த்தர் நித்தமும் நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து கிருபைகளால் மூடி மறைத்து பாதுகாக்கிறார். வார்த்தை சொன்னாங்க, 2 விதமான ஆக்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. அது எப்படி அந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னா யாருக்குமே அதை அனுபவிக்க முடியாது, யூகிக்க முடியாத ஒரு காரியமா இருக்கு. இப்படியான தருணங்கள் ராத்திரி 1:30 ரொம்ப உறக்க கலக்கத்தோடு இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. 2 நாட்களுக்கு முன்பாக தென்காசி இந்த கடையநல்லூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல வேலைக்கு சென்றவர்கள், இன்னும் குடும்பங்களை காண்பதற்காக சென்றவர்கள், அவங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது. 7 பேர் மறித்து விட்டார்கள். 2 பஸ் நேருக்கு நேராக நிறைய பேர் நியூஸ்ல எல்லாம் செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள். இந்த ஆக்சிடென்ட பார்த்தா அவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. எல்லா நாட்களிலும் அதிலே ஒரு சகோதரி ஸ்கூல் டீச்சர், ஹெட்மாஸ்டர், ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருக்காங்க, ஹெட்மிஸ்டரா இருக்காங்க. அவங்க எல்லா நாட்களிலும் ட்ரெயின்ல போவாங்க. அன்றைய நாள் பயங்கரமான மழை பெய்ததன் காரணமாக அந்த பஸ்ல போயிருக்காங்க. 2 பிள்ளைகள்
இவ்வளவு ஒரு பாருங்க, தெரியாது. தேவன் நமக்கும் ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கும், நமக்கு தெரியாது. நம்மை பாதுகாக்கிறவர் நம் தேவன். பாடியது போல, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபை எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு வல்லமையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த கிருபையினால் தேவன் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். நமக்கு தெரியாது இந்த இடங்களில் இந்த ஆபத்துகள் என்பது, ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். அதற்காக நன்றியுள்ள பிள்ளைகளாய், அவருக்கு புதிய ஆராதனை செலுத்துகிற பிள்ளைகளாய், அவர்களுக்குள்ளே ஜெப விண்ணப்பங்களை வைக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது தேவன் சொல்வாரு, நான் உன்னை விட்டு விலகாமல் உன்னை நான் பாதுகாத்து வழி நடத்துவேன் என்று. அந்த புதிய ஆராதனை கொடுத்த சகோதரனுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்வோம். கர்த்தர் கொடுத்த நல்ல இந்த ஆராதனைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அந்த தினமும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். பொழுதும் தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். வார்த்தைக்காக சகோதரன் கிறிஸ்டி அவர்களை ஜெபம் செய்யுமாறு அன்போடு ஓய்வு நாள் ஆண்டவரே, சமூகத்தில் ஆண்டவரே, முன்கூடி ஆண்டவரே நோக்கி பார்க்க இருக்கிறோம். ஆண்டவரே அப்பாவும் ஆண்டவரே சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே எவ்வளவு வேலை நிமித்தமா இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே எங்களை அன்பின் நிமித்தமா எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவர் ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களுக்கு பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் தயவாய் மன்னிக்கும்படியாய் சுபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தினவரே உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே உடைய வார்த்தைக்காய் நாங்கள் வருகிறோம். என் தேவன் ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே புடமிடும்படியாய் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே புடமிடும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா. என் தேவன் ஆண்டவரே உடைய வார்த்தை ஆண்டவரே பட்டயமா இருக்கிறது நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே உடைய கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா. இந்த வார்த்தையின் மூலமா எங்களை தேற்றும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமா எங்களை புதுப்பிக்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை தேவன் ஒரு விஷயாய் நாம் புதுப்பித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவருடைய மன்னாவை ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரை வைத்து அதன்படி நடக்கிறவங்களை எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தை பேசுகிற மகனை ஆண்டவர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே முழு பொறுப்பையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா துதிக்கணும் ஒருவருக்கே செலுத்துறோம். இறைமந்தின் இயேசுவின் தப்பிகளின் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளை போதிக்கும் பொழுது உவமைகள் மூலமாகவும் உதாரணங்கள் மூலமாகவும் என்ன செய்வாங்க, அந்த வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஏன் அப்படி அதை உதாரணத்துக்கோடும் இந்த உவமைகளோடும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா எளிதாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம ரொம்ப வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பிரசங்கியாரோ இல்ல ஊழியர்களோ நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொன்னா நம்ம விழிப்போட அந்த கதைகளை கேட்கும். அதே மாதிரிதான் ஆண்டவருடைய உவமைகள் ரொம்ப எளிதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் என்று சொல்லி அப்படியான உவமைகள் மூலமாக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்ன அப்படி இந்த வார்த்தை அப்படின்னா, இந்த வார்த்தை அத்திமரம் என்கிற ஒரு வார்த்தை குறித்து உங்களோடு கூடவே பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் நாட்டு தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. ஆமென். முதலாவது அவர் தொடங்கும் போது எப்படி தொடங்குறாங்க? அப்பொழுது அப்படின்னு சொல்லி தொடங்குறாங்க. அப்பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு முன்னதாக ஏதோ ஒரு வார்த்தையை அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க. அப்படிதானே? அப்ப 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். ஆமென். மனம் திரும்புதலை குறித்து அதற்கு முன்பதாக ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு பின்புதான் அந்த அத்திமரத்தை குறித்து பேசுவதற்காக அந்த உவமையை சொல்லி அந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஒருவன் மீண்டும் வாசிங்க 6வது வசனம். அப்பொழுது அவர்
ஒரு ஓமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. இதுல ஒரு விசேஷ காரியம் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, திராட்சை தோட்டத்துல வந்து ஒரு அத்தி மரத்தை நட்டு வைக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்கு. எந்த இடத்துலயுமே நம்ம ஒரு காய்கறி பயிரிடுவாங்க, இல்ல நிலங்கள்ல பயிரிடுற இடத்துல எக்ஸ்ட்ரா ஒட்டுக்கு எதையுமே வைக்க மாட்டாங்க. இடங்கள்ல இருக்கும். ஏன்னா இந்த கொய்யா மரம் அந்த சைடுகளில் வைப்பாங்க, சில இந்த பப்பாளி மரங்களும் வைப்பாங்க, வயல்களில் அந்த ஓரங்களில் வைப்பாங்க. ஆனா திராட்சை தோட்டம் பார்த்திருக்கீங்களா? திராட்சை தோட்டம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஆமே இல்லையா? ஏன்னு பார்த்துருக்காங்க. திராட்சை தோட்டம் வந்து இந்த மேல வந்து கூரை மாதிரி இது போட்டு அதை ரொம்ப அடர்த்தியான செடி கொடியாக அது படர்ந்து போகும். அதன் நடுவில் கொண்டு போய் ஒரு அத்தி மரத்தை நட முடியாது. ஆனா இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர், அந்த தோட்டக்காரனை, தோட்டத்தை பராமரிக்கிறவரை கூப்பிட்டு என்ன சொல்றான், நீ ஒரு அத்தி மரத்தை அந்த இடத்துல நட்டு வைப்பதற்கு தோட்ட உரிமையாளர் வச்சிருக்கிறார். தோட்டக்காரர் இடத்துல சொல்லி அவர்கள் ஒரு அத்தி மரத்தை அந்த இடத்துல நட்டு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த உவமையை சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு காரியமா இருந்துச்சு. பாருங்க, ஆலயத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே நிறைய நேரங்கள்ல அத்தி மரமாய் நம்மளிடத்திலே நம்மளுடைய விசுவாச பிள்ளைகள் இருப்பாங்க. திராட்சை தோட்டம் போல் இருக்கிற நமது ஆலயம், இதுல வந்து ஒரு அத்தி மரத்தை கொண்டு அத்தி மரமாய் ஒரு விசுவாசி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தேவன் அந்த அத்தி மரத்தின் கனிகள்ல, அத்தி மரத்துல இருந்து எதையாவது ஒரு கனியை தேவன் தேடுவாங்க. அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பசி எடுத்து ஒரு இடத்துக்கு வரும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? அத்தி மரத்துலதான் போய் கனியை தேடினாங்க. எவ்வளவோ காரியங்கள் அவங்களுக்கு, அவங்க நினைச்சா சாப்பிட முடியாதா? ஏதாவது ஒரு உணவை சீசர்கள் இடத்துல சொல்லி உணவை தேடி அவர்களுக்கு கொண்டு வர சொன்னா சாப்பிட்டுட்டு போறாங்க. ஆனால் அவர்கள் போய் தேடுனது எங்க? அத்தி மரத்துல போய் கனிகளை தேடுறாங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப செழிப்பா அந்த இடத்துல. அத்தி மரத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம் உண்டு மற்ற மரங்களை காட்டிலும். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அத்தி மரமானது நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அந்த இலையெல்லாம் முதிர்ந்து அது மரமானது பட்டு போனது போல இருக்கும். அந்த பசுமை மாறாது. இந்த மரத்தை பார்த்தோம் அப்படின்னா இலைகள் எல்லாம் வந்து காய்கள் எல்லாம் போய் ரொம்ப வெண்மையான ஒரு நிறமாய் மாறிவிடும். அதனுடைய வசந்த காலம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று சொன்னால், நவம்பர் அந்த மார்ச் மாதங்களிலே ஆரம்பிக்கும் பொழுது எல்லா மரங்களுக்கும் மார்ச் மாதங்கள்ல நல்ல செழிப்பாய் வளர்ந்து வரும் பொழுது அத்தி மரத்துக்கு மட்டும் ஒரு விசேஷ தன்மை உண்டு. அது முதலாவது இலைகளையோ அல்லது அதனுடைய குருத்துகளையோ வருவதில்லை. முதலாவது அதுல வருவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காய் சின்னதாட்டு எல்லா இடங்களிலுமே அந்த அத்தி மரத்துல காய் இருக்கும், இலைகள் வருவதற்கு முன்பாக. ஏனென்று சொன்னால், அந்த வழிபோக்கர்களோ அல்லது அந்த வழியாய் நடந்து போகிறவர்களுக்கு பசியோ அல்லது அவர்களுக்கு தேவையான நேரத்தில் உணவோ கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த அத்தி மரத்துல போய் இருந்து இந்த அத்தி காயை பறிச்சு சாப்பிடுவதற்கு. அத்தி மரம் வளர்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா செழிப்பான இடங்களிலும், கிணறு, ஆறு இந்த மாதிரி உள்ள இடங்களிலும் வளரும். அதை குறித்து அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், வேதத்தின் மூலமாக அவர்கள் படித்து எழுதிய காரியங்கள். அதனால இந்த இடங்களில் என்ன செய்யும், தண்ணீரும் கிடைக்கும், கிணறு பக்கத்துல வளரும் பொழுது நல்ல தண்ணீரும் குடிக்க முடியும், அத்தி பழமும் சாப்பிட முடியும். அப்படியான ஒரு சூழ்நிலை. இந்த அத்தி மரத்தின் வெகுவான ஒரு நன்மையான ஒரு தன்மை இதுதான், காய்களை கொடுக்கும். அதற்கு பின்பு அது அந்த காய்கள் உதிர்ந்த பின்புதான் அந்த இலைகள் எல்லாம் தளிர்த்து மீண்டும் அது ஒரு காய்களை கொடுக்கிற மரமாய் வளரும். அதற்கு பிறகு அது நவம்பர் மாதத்தில் மீண்டும் அது அப்படியான தன்மையாய் அது மாறிவிடும். இப்படியான அத்தி மரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பை தான் சிறப்பாக, அதனாலதான் அந்த தோட்டக்காரன் வந்து அத்தி மரத்திலிருந்து ஒரு பழம் அவனுக்கு கனிகள் தேவைப்பட்டிருக்குமா இருக்கும். அதனாலதான் என்ன செஞ்சான், தன்னுடைய பராமரிப்பு காரனிடத்திலே போய் சொல்லுகிறான், நீ ஒரு அத்தி மரத்தை நட்டு வைப்பதற்கு ஆயத்தப்படு. அந்த அத்தி மரத்தை நட்டு வைப்பது மாத்திரமல்ல, 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். ஆமென். பாருங்க, திராட்சை தோட்டத்துல வளர்க்கிறாங்க. அவன் வந்து அந்த தோட்டத்தின் உரிமையாளர் வந்து திராட்சையை தேடல, எதை தேடுகிறான்? அத்தி மரத்துல உள்ள பழம் தேடுகிறான். ஏன் அப்ப அவனுக்கு அந்த அத்தி மரத்தின் மேல அவ்வளவு ஒரு வாஞ்சை, இல்லைன்னா அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், அந்த பழத்தை நம்ம சாப்பிடணும், நம்ம தோட்டத்துல இருந்து பழத்தை பறித்து சாப்பிட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு
வாஞ்சை இருந்திருக்கணும், ஒரு ஆசை இருந்திருக்கணும். அதற்காகத்தான் அவன் அந்த இடத்துல அந்த அத்தி மரத்தை நட்டு வைத்து அதுல பழங்களை தேடுகிறான். 3 வருடமாக அது கனி கொடுக்காததுனால என்ன செய்யறான்? ஏசையா 5ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனம். ஏசையா 5ஆம் அதிகாரம் 1-2. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை குறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் அழகையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அப்பே இந்த திராட்சை தோட்டத்துல கொண்டு அத்தி மரத்தை வைப்பதற்கு ஆண்டவர் சொன்ன ஊமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூதா தேசத்தை குறித்து யூதர்களை குறித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சி இருந்துச்சு. இவர்கள் நல்ல மனிதர்களாக, நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வருவார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தி வழிபடுத்தி அவர்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்து கொண்டே வாராங்க. ஆனால் இவர்கள் இந்த மக்கள் என்ன செய்யல? ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டவருக்கு வாஞ்சியாய் இல்ல, ஆண்டவருடைய சங்கீதத்துல கேட்டது ஆத்மா ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாய் அவர்கள் இல்லை. அவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு திருப்பி கொடுப்பதற்கான பலனையோ அல்லது ஒரு காரியத்தை அவர்கள் செய்வதற்கு முன் வரவில்லை. அதனால்தான் இந்த வார்த்தையானது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நல்ல திராட்சை தோட்டத்தை தேவன் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த திராட்சை தோட்டத்தில இருந்து நல்ல கனிகள் தானே கிடைச்சிருக்கணும். ஆனால் அவர்கள் இதை யாருக்கு உவமையாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்? யூதேயா தேசத்திற்கு சொன்ன உவமைதான். ஆனால் இது நமக்கும் கொடுக்கப்பட்ட உண்மை. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2025 வருடங்களுக்கு முன்பாக அவருடைய போதனைகளின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற பாடம் இது. காலங்காலத்திற்கும் இது நமக்கு தேவையான ஒரு காரியம். நமக்கு மாத்திரமல்ல, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் இது தேவையாக எடுத்துரைக்க வேண்டும். நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அதற்காகத்தான் அந்த தோட்டக்காரன் 3 வருடம் காத்திருந்து ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம் செய்கிற காரியத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறார். உங்களையும் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை நம்மளிடத்துல வைத்து கொடுத்திருப்பாங்க. அந்த காரியத்தை தேவனுக்காக செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும். அப்பதான் அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், 3 வருடமாக நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், கனிகளை தேடிக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மரமானது என்ன செய்யல? கனி கொடுக்கல. அதனால நீ என்ன செய்யற? வெட்டி போட்டு மாற்றிவிடு என்று சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் பலனை எதிர்பார்க்கிறார். என்ன பலனை தேவன் எதிர்பார்க்கிறாரு? நம்மளுடைய ஊழிய வாஞ்சி எப்படி இருக்கிறது? ஏதோ வந்தேன், ஆலயத்துல இருந்து பார்த்துட்டு கேட்டுட்டு பாடல் பாடி அப்படியே போகிறது மாத்திரம் அல்லாமல் தேவனுக்கு என்ன நம்முடைய ஊழிய தேவைகள் நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். நாம் அதை குறித்து சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக என்னுடைய ஊழியம் எப்படியாக இருக்கிறது? நான் பேசுகிறேன், என்னுடைய வார்த்தைகள் பேசப்படுகிறது, நான் பாடல் பாடுகிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமை நேரம் தவறாமல் கரெக்டாக சரியான நேரத்திற்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் வந்து விடுகிறேன். எல்லா காரியங்களிலும் நான் செய்கிறேன். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இதற்கு மேலாக உண்டு. விடுதலை. எத்தனை பேர் நம்மளுடைய ஆத்மா புதுசா யார்கிட்டயாவது போய் மற்ற நாட்களில் பேசுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம்? நம்மளிடத்துல இருக்கிற தமிழ் தெரிஞ்சவங்க, இல்லைன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்க, மலையாளம் தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட போய் ஆண்டவரை குறித்து நான் பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கமா? இல்லையா? இருக்கிறோம். பேசணும். ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள அவர்களுக்கு நம்மளால் முடிந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற கனி. ஆண்டவர் ஏன் இந்த கனியை கொடுக்க சொல்றாங்க? ஒருவர் இன்றைய நாளிலே என்னுடைய ஒரு சகோதரன் இல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, அவர் ஆலயத்துக்கே வரமாட்டாரு. ஒரு கிறிஸ்தவனா இல்ல ஒரு பிரஜாதி மகனாக இருக்கட்டும், அவரிடத்துல போய் ஆண்டவரை குறித்து நான் பேசும் பொழுது அவருக்கு ஒரு சில நேரங்களில் ஒரு வாஞ்சை வரும். இந்த வாஞ்சையானது அவரை எங்க கொண்டு வந்து சேர்க்கும்? ஆண்டவரின் சமூகத்திற்கு முன்பாக வந்து கொண்டு சேர்ப்பதற்கு. அவருக்கு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல ஒருவேளை சினிமா பார்க்க போகலாம், இல்லைன்னா அவரு எங்கேயாவது சுத்தி தெரியலாம். அந்த மாதிரியான நேரத்திலிருந்து ஆண்டவரை தேடுவதற்கு நாம் அவருக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளின் மூலமாக அவர் தேவனை தேடும் பொழுது
அது ஒரு கனியாக மாறுகிறது. அந்த கனியைத்தான் தேவன் அந்த அத்திமரத்துல எதிர்பார்த்தாங்க. இந்த யூதேயா தேசத்துல உள்ள மக்கள்கிட்ட எதிர்பார்த்தது தேவன் அதைத்தான். அவர் பசிக்காக அல்ல, அந்த யூதேயா தேசத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்காக நமக்கு கற்றுத்தந்த பாடம் தான் இந்த அத்திமரம் என்கிற வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார். ஆமென். லூக்கா மீண்டும் வாசிக்க லூக்கா 13 அந்த 7வது வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிற தேவனிடத்துல என்ன செய்றாங்க? பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். நம்மளுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு சாத்தான் அலைஞ்சுகிட்டு இருப்பான். ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கிற தேவாதி தேவனிடத்திலே பிதாவின் இடத்திலே அவர் வேண்டிக் கொள்கிறார். இந்த பிள்ளைக்காக நான் வேண்டுகிறேன், இன்னும் அவன் செழிப்பாய் உமக்கு ஊழியத்தை செய்கிற பிள்ளையாய் இல்ல கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாறி வருகிற வரை நான் அவனுக்காக உழைக்கிறவராய் இருக்கிறேன், அவனுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டு இருக்கிறாங்க. பிதாவின் இடத்திலே நமக்கு தோட்டக்காரனும் அதே மாதிரிதான் அவனுடைய எஜமான இடத்திலே சொல்கிறார், இன்னும் 1 வருடம் போட்டும், நான் இதை என்ன செய்றேன்? கொத்தி எரு போட்டு அதை நான் பாதுகாத்து வைக்கிறேன். அதுக்கு பிறகு அது என்ன செய்யல, கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை நம்ம என்ன செய்யலாம்? வெட்டி போட்டு விடலாம் என்று சொல்லி அந்த எஜமான இடத்துல அவன் சொல்கிறான். இடம் பார்த்தீங்க அப்படின்னா தேவாதி தேவன் நம்மளுடைய தோட்டக்காரர், நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆமா, இந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர். நாம் அந்த இடத்தில் இருக்கிற அத்தி மரம். நம்மளுடைய கனி கொடுப்பதற்கு ஆண்டவர் நம்ம கிட்ட வாராங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு விலகி விடாமல் போவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? மாறி போயிடக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிற உரத்தை, ஆண்டவர் கொடுக்கிற நல்ல தண்ணி, நல்ல செழிப்பா ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து நாம் மாறி போகி விலகி போகி விடாமல் இருப்பதற்கு நம்ம அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல கனிகளை கொடுக்கிற மரமாய் நம்ம என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆபிரகாம் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற வரை தேவன் நினைச்சாக நல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு வேண்டிய அற்புதங்கள், அவர்களுக்கு வேண்டிய அதிசயங்கள், அவர்களுக்கு வேண்டிய கிருபைகள், அவர்கள் நடக்க வேண்டிய வழிகள் எல்லாத்தையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல இருந்து தேவனை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது மட்டும்தான் அவங்க ரொம்ப தேவனை துதித்தார்கள். மற்ற நேரங்களில் ஆண்டவரை அவங்க என்ன செஞ்சாங்க? மறுதலித்து, அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? மனமுடைந்து போவார்கள். தகப்பனிடத்திலே நாம் கேட்கும் பொழுது தகப்பன் தருவாங்க. ஆனால் அதற்கு பிறகு நாம் தகப்பனை மதிக்கவில்லை என்று சொன்னால் நம்மளுடைய தகப்பன் நம்ம என்ன செய்வாங்க? பாரா, நான் இவனுக்கு இப்படி எல்லாம் செய்து கொடுத்தேன், ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? பெருசா என்கிட்ட என்னை ஒரு மதிக்காம தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தகப்பன் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து வியாகுலப்படுவது போல தேவாதி தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வியாகுலப்பட்டார். அதனாலதான் என்ன செஞ்சாங்க? 430 வருடங்கள் அவர்களை எதனால கனி கொடுக்கல அந்த தேசம். இஸ்ரவேல் ஜனங்கள் கனி கொடுப்பதற்கு ஆயத்தமா தேவனுக்கு முன்பாக வரல. இஸ்ரவேல் தனத்தை தேவன் தனக்காக தெரிந்தெடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு ஒப்பு கொடுக்கல. ஆனாலும் அவங்க கிட்ட ஒரு எண்ணம் இருந்துச்சு, தேவாதி தேவன் எங்கள் தேவன் தான், எனக்கு மட்டும்தான் அவங்க ஆசீர்வாதம் தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அப்படித்தான் இருந்துச்சு. அதனால அவங்க ஆலயத்திற்கு கூட என்ன செஞ்சாங்க? சில வரைமுறைகளை வைத்திருந்தாங்க. அந்த ஆலயத்திற்குள் செல்வதற்கு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஆசாரியத்தை அவங்க ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. எங்க தேவன் தான், எனக்கு மட்டும்தான் இவர் தேவன், எங்களுக்கு மட்டும்தான் நாங்க தான் இவரை வணங்குகிறோம், நாங்க தான் உங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்கிறோம் என்று சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை வைத்துக் கொண்டார்கள். அதை மீறி அவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லவில்லை. அதனாலதான் ஆண்டவருடைய ஆலயமானது என்ன செய்யப்பட்டு வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்டுச்சு. அந்த இடத்துல தேவன் மற்ற இடங்களில் உள்ளவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு வரும்பொழுது என்ன செய்யணும்? அந்த தேசத்தில் உள்ள அவங்க வேற இடத்துல இருந்து வரும்போது அவங்களுடைய பணமோ பொருளோ அந்த இடத்துல காணிக்கையாக கொண்டு வந்தா
நேரடியா அப்படி அவங்க கொடுக்க கூடாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூடிய என்ன பண மதிப்போ அதை மாற்றி அந்த காணிக்கை பெட்டிகளிலும் அந்த ஆலயத்தில் இட வேண்டும். அதையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? மாற்றி கொடுத்தாங்க. இப்போ சில 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால், எத்தியோப்பியா ராஜஸ்திரி கந்தகே ராஜஸ்திரி இந்த பெண்ணின் பேர். அவளுடைய பிரதான மந்திரி இந்த இடத்திற்கு யூதேயா தேசத்துக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற அந்த தேசத்திற்கு வரும்போது ஆலயத்திற்குள்ளாக செல்ல முடியவில்லை. அந்த ஆலயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு மட்டும் வச்சுக்கிட்டாங்க. ஆண்டவருக்கு தேவையான கனிகளை கொடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தப்படவில்லை. நீ ஆலயத்திற்கு வார அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒருத்தர் ஆலயத்திற்கு வருவதற்கு ஆயத்தமா இருக்காங்களோ இல்லையோ, நாம் போய் அவங்களை என்ன செய்யணும்? வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வருவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாங்க. அவனுடைய வழிகளை மாற்றுவதற்கு நாம் ஒரு கருவியாக செயல்பட வேண்டும். இந்த உலகத்திற்கே எல்லா வழிகளையும் ஆயத்தப்படுத்தி கொடுத்தவங்க யாரு? நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்தவர் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்பதானே இந்த பாவ வாழ்க்கை என்பது எப்படியானது, அதற்குரிய நியாய தீர்ப்பு என்பது எப்படியாக இருக்கும் என்பதை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கற்றுக்கொண்டோம். இந்த கற்றுக்கொண்ட பாடத்தை பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மளுடைய ஆலயத்திலே வருகிற விசுவாசிகள் அவர்கள் அத்திமரமாய் வளர்ந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில அந்த இடத்துல இருந்து பட்டு போகிற காரியமாய் சில வேதனைக்குரிய காரியங்கள் சில நேரம் நடந்தும் ஆண்டவர் வைத்திருக்கிற காலத்திற்கு தனி கொடுக்கிற காலம் நம்ம உண்டு. அந்த நேரம் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அபிஷேகம் அது சில நேரங்கள்ல ஆலயத்துல சொல்லுவாங்க சில விசுவாச பிள்ளைகள், எனக்கு இந்த இடத்துல அபிஷேகம் கிடைக்கல. அபிஷேகம் எப்படி கிடைக்கும்? யாரு கொடுப்பா அபிஷேகம்? நான் சகோதரிக்கு இந்தாங்க நீங்க அபிஷேகத்தை வச்சுக்கோங்க நான் கொடுக்க முடியுமா? இல்ல அவங்க நீங்க இல்ல பிரதர் நான் உங்களுக்கு அபிஷேகம் தாரான்னு சொல்ல முடியுமா? அபிஷேகம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அபிஷேகத்தை நமக்கு தரணும். யோகாஸ்நானத்துல அவங்க முழு ஞானஸ்தானம் எடுக்கும்போது அபிஷேகம் எப்படி வந்துச்சு? வானத்திலிருந்து புறாவை போல பறந்து வந்துச்சு. அது அவங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராகி மற்றவங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியாது. அப்படித்தான் அபிஷேகம் வரும். எனக்கு அபிஷேகம் இந்த சபையில இல்ல, நான் சபையை விட்டு மாறி போறோம். நம்மளை கொண்டு ஸ்கூல்ல எல்கேஜில விட்டு சேர்க்கிறாங்க, இல்ல 1ஆம் கிளாஸ்ல கொண்டு அப்பா அம்மா சேர்த்து தான் விடுவாங்க. வாத்தியார் நமக்கு படிச்சு கொடுப்பாரு. எக்ஸாம் எழுதுற நேரத்துல போய் வாத்தியார்ட்ட நீங்க எனக்காக எழுதுங்க, நான் வெளியில உட்காந்து எழுதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம யார் படிச்சு யார் எக்ஸாம் எழுதணும்? நாம படித்து நாம எக்ஸாம் எழுதுனாதான் பாஸ் ஆக முடியும். ஆலயத்திலே எனக்கு அபிஷேகம் கிடைக்க வேண்டும், நான் அபிஷேகம் பெற்ற பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்று சொன்னால் என்னை முழு மனதோடு நம்மளுடைய ஆத்ம சரீரங்களை நாம் தேவனுக்கு முன்பாக கொடுக்கணும். எனக்காக வேற ஒருத்தங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க, நன்மையான காரியம். நான் ஜெபம் பண்ணாம இருந்துக்கிட்டா ஆண்டவர் அதையும் பார்த்து கொண்டிருப்பார். உள்ளங்களை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அபிஷேகத்தை தேவன் தான் கொடுக்கணும். அதனால எனக்கு அபிஷேகம் கிடைக்கல இங்க இருந்து இன்னொரு சபைக்கு, அங்க இருந்து இன்னொரு சபைக்கு போறது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே அபிஷேகப்பட்ட ஜனங்களாய் வர வேண்டியவர்கள், அப்படித்தானே? அத்திமரமாய் செழிப்பாய் வர வேண்டியவர்கள். சில நேரங்களில் என்ன செய்ய முடியும்? அவர்களுடைய வார்த்தையும் காரியங்களினாலும் தவறி விடுகிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் தேவன் ஒவ்வொருவரை ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க. யோசேப்பை தேவன் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு காரியம் இருந்துச்சு, அப்படித்தானே? ஒரு காரணம் இருந்துச்சு. ஆண்டவர் அதே போல மோசே அரண்மனையிலே வாழ வேண்டும் என்று தேவ திட்டம், அதற்கு ஒரு காரியம் இருந்துச்சு. அதனால்தான் அவர்கள் எல்லாம் என்ன செய்ய முடிஞ்சு தங்களுடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிற பிள்ளைகளா இன்றைக்கும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவாதி தேவனை குறித்து பேசுகிற நாட்கள் முழுவதும் அவர்களை குறித்து நாம் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். தேவன் ஒரு திட்டத்தோடு தான் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துகிறவரா இருக்கிறார். ஏனோ நம்ம வந்துட்டு ஆராதனையில கலந்து கொண்டுட்டு அப்படியே போனது மாதிரி இருந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற
என்னால் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாய் என்னால் என்ன செஞ்ச முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதை குறித்து நாம் ஆராய வேண்டும், அறிய வேண்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனிபடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் 10வது வசனத்தை நாம் வாசித்ததன் பிரகாரமாக நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம் ஒரு இன்றைக்கு திராட்சை தோட்டத்துல இருக்கிற அத்தி மரமாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், நம்மளுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பின் காலத்தில் தேவனுக்கு முன்பாக நாம் பதில் சொல்லுகிறவர்களாய் இருக்கணும். அப்படிதானே? இப்ப அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம கொடுத்திருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டு இருக்கிறது? நம்ம முதட்டின் கனி எப்படியா இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் என்னால் என்ன செய்ய முடியும்? உமது சமூகத்திற்கு என்னுடைய தேவை, நீ என்னை இந்த உலகத்தில் ஜீவனோடு வைத்திருக்கிற தேவன், உமக்கு முன்பாக உம்முடைய சமூகத்திலே நான் என்னால் என்ன செய்வதற்கு நீர் சித்தம் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி எனக்கு அதை தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நமக்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்திலே பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார். தோட்டத்தின் உரிமையாளர் 3 வருடங்கள் கழித்து கனியை தேடலாம், கிடைக்கல. அதற்கு அந்த தோட்டக்காரன், தோட்டத்தை பராமரிக்கிறவன் சொல்கிறான். லூக்கா 13ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் குத்தி ஏறி போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இதே மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறாங்க. அப்போ தோட்டக்காரன் சொல்ற இதை வெட்டி போட்டது கூட அப்போ அவன் பரிந்துரைக்கிறான். அத்தி மரத்துக்கு 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த மிகப்பெரிய வசனத்தை நம்ம எப்பொழுது சந்தோஷமாய் வாசிக்கிற வசனம் என்னது? தாவீதின் சங்கீதம். இதுதானே? இந்த தாவீதின் சங்கீதத்தை நாம் என்ன செய்வோம்? மன கஷ்டத்துல பைபிளை திறந்து ஏதாவது வேற ஒரு வசனத்தை வாசித்து, அந்த வசனம் வந்து கொஞ்சம் கரடமுடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கப்புன்னு உடனே ஒரு சங்கீதத்தை எடுத்து ஒரு சங்கீத வசனத்தை அன்றைக்கு காலையில் நம்ம வாசிப்போம். ஏன்? மிகுந்த ஒரு சந்தோஷமான வார்த்தைகள் மட்டும்தான் அதுல இருக்கும். அந்த சந்தோஷமான வார்த்தைகளை கொடுத்த தாவீதுக்கு தேவன் 2வது வாய்ப்பு கொடுத்தாங்க. முதலாவது அவன் பாவ சேற்றில் விழுந்தவன் தாவீது. அதனால்தான் சங்கீதம் எடுக்கும்போது கூட சொன்னாங்க, பிள்ளையை கொல்வதற்காக தேடணும். ஒரு தகப்பனை ஒரு மகனை கொல்வதற்கு தேட முடியுமா? நடக்கிற காரியம் இல்லை. ஆனாலும் தாவீது செய்த பாவத்தின் மூலமாக பெரும் பாவத்தை செய்து விட்டான். அந்த பாவத்திற்காக ஆண்டவர் 2வது அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதனால தேவன் 2வது ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதனாலதான் நமக்கு சங்கீதம் என்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் நமக்கு கிடைச்சு. அப்படித்தானே? ஆண்டவர் தேவனுக்கு தெரியும் தாவீதை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி. தாவீது ஏற்ற நேரத்தில் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு ராஜாவா இருக்கிறவங்க ஒரு இந்த இடத்துல இப்ப நமக்கு எல்லாருக்கும் ஒரு அழைப்புதல் இங்க இருந்து ஒரு வருது, நீங்க இந்த மாதிரி ஒரு பிரேயர் மீட்டிங் இருக்கு, வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்புதல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வருது அப்படின்னு சொன்னா, நாம் யார் இடத்துல முதல்ல கேட்போம்? நம்மளுடைய செக்ரட்டரி, அவங்க தான் நம்மளை நடத்துறவர்கள். அவர்களிடத்துல நம்ம கேட்போம், இந்த மாதிரி ஒரு அழைப்புதல் வந்துருக்கு, போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அதை நடப்பிக்கிற செக்ரட்டரி முன்னால நிற்கணும். இந்த இடத்துல ஒரு போருக்கு செல்வதற்கு தாவீது செல்லவில்லை அந்த நாளிலே.
அதனாலதான் ஆண்டவருடைய நியாயத்திற்கு நிற்க வேண்டிய காரியமா இருந்துச்சு. எவ்வளவு பாடுபட்டார். அந்த பாடுகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்ற நேரத்தில் அதற்குரிய காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த காரியத்திற்கு கடந்து செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். தேவனுக்குரிய நேரம் தேவன், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் அது பாவ சேற்றிற்குள்ளாக நடத்தும் பொழுது நம்மளுடைய துன்பங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அதுதான் அதனாலதான் அந்த தாவீது பேதுருக்கு கொடுத்தார் தேவன், இரண்டாவது ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார் அப்படின்னு எந்த நேரத்துல அவர் பெரிய கட்டளையா சொல்லுவாங்க. நாங்க எங்ககிட்ட நம்மளுடைய இந்த சபை ஆரம்பிக்கிற முதல்ல கூட ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சொன்னாரு, நீங்க காலால சவுட்டி தள்ளுனா கூட நான் அந்த ஆலயத்தின் வாசல்ல இருந்தேன் அப்படின்னு. கடைசியில சபையில் உள்ள அவ்வளவு பேரையும் கமிட்டியில இருக்கிற மெம்பர்லாம் ஒரு மோசமான வார்த்தை மூலமாக திட்டிட்டு போயிட்டோம். ஆண்டவருக்காக நான் என்ன செய்வேன், எந்த இடத்துல துணிச்சலா இருப்பேன் அப்படின்னு சொன்ன பேதுரு உயிருக்கு பயந்து என்ன செஞ்சாரு, மறுதளித்தார். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 3 தடவை மறுதளித்தார். ஆனாலும் தேவன் என்ன செஞ்சாரு, ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அதனால்தான் பேதுரு ஒரு சீடனாக, தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு சீடனாக அங்கீகரிக்கப்பட்டார். பேதுருவை குறித்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிலும் தேவ கிருபை வழிநடத்துதல் இல்லாம ஒரு காரியம் நாம் செய்ய முடியாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கிற எல்லா காரியத்திற்கும் தேவன் பதில் தராங்க. நம்ம விசுவாசிக்கணும். இந்த விசுவாச ஓட்டம் நம்ம கிட்ட எப்பவும் இருக்கும். அதற்காகத்தான் அந்த அத்திமரத்தை பத்தி நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன். நாத்தான் வீரன் வந்து ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது என்ன சொன்னாங்க, ஆண்டவர் ஆமா உத்தம இஸ்ரவேலருக்கு தேவன் சாட்சி கொடுத்தாங்க. ஏன் இந்த அத்திமரத்துக்கு அவ்வளவான ஒரு சிறப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதான், அதாவது பசியின் நேரத்துல அது கனி கொடுக்கிற ஒரு மரம், நிழல் பக்கத்துல அதுக்கு கிணறு இருக்கிறதுனால தண்ணியும் குடிச்சுக்கலாம், தேவைக்கு பசியா இருந்து அந்த இடத்துல இருந்து அவன் ஜெபம் செய்து கொண்டிருந்தான். மற்ற இடங்கள்ல இருந்து ஏன் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு தோழர் வரும். அப்படிதானே நீண்ட இடங்கள் பயணங்கள் செய்கிற கிறிஸ்தவர்கள் அந்த நாட்களிலே இப்படியாக அவர்கள் சென்று கொண்டு இருக்கும்போது அந்த இடங்கள்ல இருப்பாங்க. அதனால்தான் ஆண்டவர் ஒரு சாட்சியாய் நாத்தான்களை பார்த்து சொன்னார், எனக்கு உடன்பட்ட ஒரு உத்தம இஸ்ரவேலன். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து அவன் கேட்கும் பொழுது கூட, நீ என்னை அத்திமரத்தின் நிழலில் கண்டதுனால்தான் நீ விசுவாசிக்கிறான்னு சொல்லி தேவன் கேட்டாங்க. அப்படி இல்லை, ஆண்டவருக்கு முதல்ல தெரியும். ஆனால் நாத்தான்களுக்கு தேவனை குறித்து தெரியாது. பிலிப்பு வந்து கூப்பிடும் போது கூட யாரையும் தான் கேட்டான். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு, நான் அவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிலிப்பு கூப்பிடும் போது நாத்தான்வேல் என்ன சொன்னா, அந்த இடத்துல இருந்து நமக்கு நன்மை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அந்த நசரேயன் இடத்துல இருந்து நன்மை வருமானு கேட்டான். நாத்தான்வேலுக்கு தெரியாது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வந்திருக்கிறாருன்னு பிலிப்பு சொல்லும்போது நம்பல, விசுவாசிக்கல. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நாத்தான்வேலை குறித்து. அதனால்தான் உத்தம இஸ்ரவேலன் என்று சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சி நமக்கு தேவன் கொடுப்பாரா? நமக்கு தேவன் கொடுக்க வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும். தேவனுக்கு முன்பாக ஒரு உத்தம வேலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவன் சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக நாம் கொடுக்க வேண்டும். மீகா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் தங்கள் நாட்டின் செடியின் நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தர் வாய் இதை சொல்லிட்டு.
அத்தி மரத்தின் நிழல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு இளைப்பாறுதல் தருகிற ஒரு நிழலாக இருக்கிறது. இந்த அத்தி மரத்தின் நிழலை போல நம்முடைய வாழ்க்கை நாம் பிறருக்கு கொடுப்பதற்கு இருக்கணும். நான் இந்த இடத்துல இவர்கிட்ட ஒரு காரியத்திற்காக நான் போறேன் என்று சொன்னால் அதை அவர் செய்து கொடுப்பார். எனக்கு அவரால் நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் அந்த ஆலமரத்தினுடைய அந்த அத்தி மரத்தினுடைய செழிப்பான ஒரு காரியத்தை குறித்து தேவன் சொல்றாங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் திராட்சை செடியை அழித்து என் அத்தி மரத்தை உரித்து அதன் பட்டையை முற்றிலும் கீற்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. ஆமென். இந்த அத்தி மரத்திற்கு ஒரு தன்மை என்ன அப்படின்னா, அதனுடைய பட்டையை உரித்தாச்சு அப்படின்னு சொன்னா அது என்ன செய்யணும்? பட்டு போயிடும். அதற்கு முதலாவது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த திராட்சை தோட்டத்திற்குள் போகிற ஒரு மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன செய்யுது? திராட்சை தோட்டத்தை மாத்திரமல்ல, இந்த அத்தி மரத்தையும் அழித்து போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது. தேவன் நம்மை அத்தி மரத்திற்கு ஒரு பட்டை கொடுத்திருக்கிறது போல ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த தேவனுடைய பாதுகாப்பு புரிந்து போகாமல் இல்ல அதை நம்மை விட்டு கலந்து போகாமல் இருப்பதற்கு நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். அது போயிருச்சு, அந்த பாதுகாப்பு தேவனுடைய பாதுகாப்பு என்கிட்ட எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் என்கிட்ட இருக்கிறத விட நான் அத்திமரமா இருப்பேன். நல்ல செழிப்பான அத்திமரமா இருப்பேன். அந்த அத்திமரம் என்கிட்ட அந்த பட்டை ஆண்டவருடைய பாதுகாப்பு என்கிற அந்த பட்டை என்கிட்ட இல்லை அப்படின்னா நான் அந்த உரித்து போட்ட வெண்மையாய் போன ஒரு அத்திமரத்தை போல ஆகிவிடுவேன் என்று ஆகிவிடும். இதுதான் அத்திமரத்தின் மூலமாக தேவன் நமக்கு தருகிறாங்க. விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியை விட்டு மரங்களை அரசாக போவேனோ என்றது. இந்த விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து, விருட்சங்கள்லாம் மரங்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம். அவர்கள் அதாவது மரங்களுக்கெல்லாம் ஒரு அரசனை, ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும், அதற்கு அபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேடுகிறார்கள். முதலாவது அவங்க ஒலிவ மரத்துக்கிட்ட போய் கேட்டாங்க. அதற்கு பிறகு அத்தி மரத்துக்கிட்ட வராங்க. அத்திமரம் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, அத்திமரம் என் மதுரத்தையும் என்னுடைய நற்கனிகளையும் நான் விட்டுவிட்டு அரசாள போவதற்கு நான் வரவில்லை என்று சொல்லிச்சு. அப்ப அத்திமரத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை இருப்பாங்க. அதுவே சொல்லுது. விருட்சங்கள்கிட்ட எல்லாம் கேட்கிற இடத்துல ஒரு அரசனா போறதுக்கு யாரும் விருப்பப்படாம இருக்க மாட்டாங்கல்ல. இந்த இடத்துல செக்ரட்டரிக்கு மேல ஒரு பதவி இருக்கு, அதுக்கு இப்போ பிரதர் சாலமன் நம்ம நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னா அவர் வேண்டாம்னு சொல்லுவாரா? வேண்டாம்னு சொல்லுவார். பதவி ஆசை என்பது. ஆனால் இந்த இடத்துல அத்திமரத்திற்கு தன்னுடைய தன்மையை காண்பித்து கொடுத்து, எனக்கு நான் மதுரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மக்களுக்கு நற்கனிகளை கொடுக்குறேன், நிழலை கொடுக்குறேன். நான் இதுக்கு இன்னொரு இடத்துல போய் அரசால போகும்போது அரண்மனையோட இருந்துருவாங்கல்ல, அதை விட்டு நான் வரவில்லை. என்னுடைய செழிப்பான இடத்தை, நான் என்னுடைய ஊழியத்தை விட்டு நான் வரல. என் தேவனுக்கு முன்பாக நான் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு இருக்கிற இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு இருக்கு நான் போகணும் அப்படின்னு அத்திமரம் கேட்டு அத்திமரம் சொல்லி விட்டுருச்சு. அதனால வரல. ஆண்டவருடைய பாதுகாப்பான அந்த பட்டை நம்ம கிட்ட இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய மதுரம் நம்மளிடத்துல இருந்து விட்டு போகாமல், நம்மளுடைய நற்கனி நம்மை விட்டு விலகாமல் இருப்பதற்கு ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். இன்றைய காலை நேரத்தில் கூட அப்ப நான் நினைப்பேன், சில நேரங்கள்ல நம்மளுடைய வார்த்தையின் கனிகள் கூட, வார்த்தை கூட சில நேரங்கள்ல ரொம்ப தவறாக போய்விடுகிறது. ஆண்டவரை இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்ட நேரங்கள் உண்டு. அதிகாலை எழுந்த உடனே இன்னைக்கு காலையில நான் போன் பண்றது மனைவிக்கு கூப்பிட்ட உடனே முதல் கேள்வியே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கடுமையான வார்த்தையா இருக்கும். என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. நான் ஒண்ணு கேட்டேன், கொஞ்சம் நற்கரியா பேசக்கூடாது, ஏன்னா நான் இதை குறிச்சு படிச்சிருக்கோம்ல அப்படின்னு, கொஞ்சம் நற்கரியா பேசலாமே அப்படின்னு. என்ன புதுசா இருக்கு வார்த்தை அப்படின்னு. அத்தி மரத்தை பத்தி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் கனியா பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்பதான் என் மனைவி கிட்ட சொன்னேன், இதே என் மகளுக்கு நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அவள் சொல்கிற முதல் வார்த்தை அப்பா அப்படின்பா. அது கனி வாழ்க்கை தானே. நாளாக கனியானது எப்படி ஆகிறது? ஆமா,
அழுகி போற மாதிரி உள்ள வார்த்தைகள் சில நேரங்கள்ல வரும். அதற்கு அடுத்ததாக செக்ரட்டரி என்கிட்ட கூப்பிட்டு இன்னைக்கு புரோக்கர்ல போய் எடுத்துருக்க பிரதர் அப்படின்றாரு. அப்புறம் நானும் புரோக்கர்ல பிக்கப் போகணுமே அப்படின்னு சொல்லி சீக்கிரமா தான் கிளம்பு. ஏன்னா இன்னைக்கு நடத்துறது நான் தான், அப்ப கொஞ்சம் 9:30 அங்கே இருக்கணுமேன்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமா தான் நானும் பிறப்பிட்டேன். பாருங்க, வர்ற வழியில 2-3 இடத்துல உங்களுக்கு தெரியுமா தெரியல, தமாம் ரோட்ல போறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தமாம் ரோட்ல இருந்து இந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ற இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் 2வது ரவுண்ட் அடிச்சு போய் ராக்கா சுத்தி நான் வருவதற்கு எப்படி ஒரு 15 நிமிஷம் ஆயிடும். புரோக்கருக்கு வந்த உடனே டோர் திறக்க முடியாம சிஸ்டர் இறங்கி நிற்கிறாங்க. நான் டோரை போய் திறந்து கொடுக்குறேன். இதை திறந்துட்டீங்க வண்டி எடுங்க, இன்னைக்கு சங்கீதம் அவங்க எடுக்கணும். நான் வேற எதுவுமே சொல்லல. சிஸ்டர் என்ன கஷ்டமா இருந்துச்சா, நான் வண்டி எடுக்கணும் இப்படித்தான் சொன்னாங்க. நேரடி கேட்ட முதலில் கேட்ட வார்த்தை என்ன அப்படிங்கிற நற்கனி கொடுப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவங்க எளிதாகத்தான் அவங்களை குற்றப்படுத்தி சொல்லவில்லை. ஏன்னா அவங்களுக்கும் சங்கீதம் எடுக்கணும், ஆலயத்துக்கு வரணும், அந்த நேரத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவங்கதான் சொன்னாங்க. வாஞ்சையா இருக்கணும் அப்படின்னு. அந்த வாஞ்சை அவங்க கிட்ட இருந்துச்சு, என்கிட்டயே அந்த வாஞ்சை இருந்துச்சு. ஆனா அந்த வாஞ்சையில எனக்கு 2-3 திட்டம் இருந்துச்சு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அத்தி மரத்தை போல கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டும். நான் இந்த இடத்துல நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க கோவப்பட்டு பேசு, அவங்களுடைய வாஞ்சை அந்த இடத்துல இருந்துச்சு. கர்த்தர் அப்படியாய் நம்ம என்ன செய்யறாங்க, தெரிந்தெடுத்துக் கொண்டு நடத்துகிற வாழ்க்கையை நமக்கு தருவாங்க. கனி கொடுக்கிற வாழ்க்கை, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கனியாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஒண்ணு பேசி இன்னொரு இடத்துல போய் ஒண்ணு சொல்வது எவ்வளவு மோசமான ஒரு காரியம். அப்படி நிறைய காரியங்களை குறித்து செக்ரட்டரி என்னோட கூட பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. இப்ப நிறைய நேரங்கள்ல சொல்லுவாங்க, சத்தியம் இப்படி ஒண்ணு சொல்லும் பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொல்றான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு. சரி நான் விட்டுருவோம், என்ன செய்யறது, எல்லாம் வரத்தான் செய்ய வாழ்க்கையில் அப்படின்னு. சில நேரங்கள் அவங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் சில நேரங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப கோவப்படுவேன். என்னென்ன எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, விடுங்க இப்படித்தான் இருக்கும் ஆலயம் என்று சொன்னால், இல்ல ஒரு பொதுவான இடங்கள்ல ஒரு காரியத்தை குறித்து நாம் பேசுவோம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்கும். அந்த இடத்துல இருந்து நாம் கடந்து சென்றுவிட வேண்டும். அதெல்லாம் சில நேரங்களில் அவர்களிடத்திலிருந்து நாம் படித்துக் கொள்கிற காரியங்கள். அதை படித்துக் கொண்ட ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவரை குறித்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதை கேட்டு விட்டு விடாதபடிக்கு இன்றைய நாளில வார்த்தை என்ன இருந்துச்சு, அந்த வார்த்தையை பேசின ஆட்களை மனிதர்களை நீங்க பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதுதான் நமக்கு முக்கியம். இந்த தேசங்களில் நாம் கை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுக்கு முன்பாக மிக மிக ஆசீர்வாதம் ஒரு காரியத்தை நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். வீணா இந்த தேசத்திலிருந்து யாரும் கடந்து போவதில்லை தேவனுக்கு முன்பாக. ஆமென். 2 பரிவாரங்களோடு கடந்து செல்வதற்கு தேவன் ஒருவரை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எனக்கு ஒரு சித்தம் இருக்கு, எனக்கு ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா தேவனுக்கும் நமக்குமான உறவு ஒரு நாள் விட்டு போகாமல் இருக்க வேண்டும். அந்த உறவை நாம் கடைபிடித்து நடப்பதற்கு நாம் தேவனிடத்திலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். பிலிப்பியர் 9ஆம் அதிகாரம் உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையின் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி கனி, நீதியின் கனி, ஆத்மா அறுவடை செய்யற கனி, நீதியின் கனி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒருவரை குறித்து புறங்கூறாமல், ஒருவரை குறித்து குற்றம் கூறாமல், அவர்கள் செய்கிற காரியங்கள் எனக்கு இடைஞ்சலாக இல்லை, என்னை குறித்து அவர்கள் தவறுதலாக பேசிவிட்டால் கூட அவர்களிடத்திலே போய் நாம் அவர்களை குறித்து அவர்களிடத்திலே ஒரு பேசும் பொழுது அந்த நீதியின் கனி தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. பிரஜாதி மக்களிடத்திலே நாம் பேசும் பொழுது, இல்ல மற்றவர்களிடத்திலே நாம் பேசும் பொழுது என்னுடைய கனியின் வார்த்தை, நான் என்னை குறித்து அவர்கள் தவறாக பேசியிருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. ஆனாலும் அவர்களிடத்திலே போய் நம்முடைய விசாரணையை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். எனக்கு ஆலயத்திலே நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்துச்சு. நான் ஒரு சகோதரன் இடத்துல என்னடா நான் இதை வாசிக்கும் பொழுது கூட கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னை ஆயத்தப்படுத்தணும்ல, நானே என்னை கனி கொடுப்பதற்கு என்னுடைய வார்த்தைகள் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்ப்பது உண்டு. மிகப்பெரிய வளர்ச்சி இந்த இடத்திலே ஆலயத்திலே எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நான் அதை ஒரு நாள் விட்டு விடாமல் ரொம்ப கோபத்திலே சரி, நேரங்கள்ல சில நேரங்கள்ல ரொம்ப எரிச்சல் படுகிற காரியங்கள் உண்டு. இப்பொழுது அந்த எரிச்சல் கோபங்களை
விட்டு விட்டு நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய காரியங்களை இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் சொன்னால் 4 வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையானது கடந்து போனது மிகப்பெரிய ஒரு காரியமா இருந்து கொண்டிருக்கு. 6 மாசம் 7 மாசம் சேலரி கிடைக்கும். இன்றைய நாளில் அப்படித்தான். நேற்றைய நாள் வரை சேலரி கிடைக்கும் என்று சொன்ன நாட்கள் எதிர்பார்ப்போடு இருந்தோம். அவ்வளவு தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இப்பொழுது எங்க கம்பெனி ஸ்ட்ரைக்ல ஓடிட்டு இருக்கு. பழைய ஓனர் உடனே போன் பண்ணி 3 நாட்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் டைம். அதற்கு பழைய ஓனருக்கு புது ஓனர் வந்து என்ன செய்யல, அவருடைய அந்த வாடகை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 க்ளோஸ் பண்ணு. அதன் மூலமாக அவர்கள் நண்பர்களுக்குள்ளாக கொடுத்தது. ஆனால் நண்பர்களுக்குள்ளாக பணம் என்பது சில நேரங்களில் இருக்கும். அவர் சொல்லிட்டாரு 3 நாளையில நான் என்ன செய்வேன், கம்பெனியை வந்து போலீஸ் வச்சு கூட்டியுமே நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் சமூகத்திற்கு முன்பாக எனக்கு தெரியும் தேவன் இதை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் இதை வழி நடத்துவார். சகோதரர்கள் நிறைய பேர் எனக்கு இந்த நாட்களிலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரத்யேகமாய் என்னுடைய சகோதரன் ஜெயா அவர்களே என்னுடைய முன்பாக நான் மிகப்பெரிய தாழ்மையா அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே போல சகோதரன் ஜெவா அவர்களுக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழம் நன்றி தேவனுக்கு முன்பாக. ஏன்னா நடத்துற விதம் தேவன் தானே. எலியாவை தேவன் எப்படி போஷித்தாங்க? ஆமா, யாருக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி போஷித்துக் கொண்டு இருக்கிற தேவன். புரோக்கர்ல எவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் வரும்பொழுதும் தேவன் நம்மை இந்த இடத்தில் வைத்து பாதுகாக்கிற. இது இந்திய தேசம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு சகோதரன் இடத்துல போயிடலாம், ஒரு சகோதரி இடத்துல போயிடலாம் அப்படின்னு இருக்கிற அனைவரும் சபையாக, சகோதரிகளாக, சகோதரர்களாக இருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனால்தான் ஒரு சகோதரன் இடத்துல நான் பேசிக்கொண்டு இந்த இடத்துல இப்படி ஒரு அப்படி பின்னால இருக்கிற நேரத்துல ஒரு சகோதரன், சிறுவயது சகோதரன், ஆராதனை தொடங்கி நடந்து மெசேஜ் கொடுக்கிற நேரத்துல எழுப்பி வெளியில போகிறார். என்னை தாண்டி வைக்க போகும் பொழுது நான் கையை பிடித்து இருக்கு இந்த சகோதரன் இது மெசேஜ் கேட்டு போகலாம் அப்படின்னு எழுத அந்த சகோதரன் சென்று விட்டார். வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம். சனிக்கிழமை 5 மணிக்கு நான் கூட்டி முடிஞ்சு ஆஃபீஸ்ல இருந்து வந்து ரூம்ல இருக்கேன். எனக்கு ஒரு போன். சகோதரன் என்னை கூப்பிட்டு ஓகே எல்லாம் சொல்லிட்டு, எனக்கு வயசு எத்தனை தெரியுமா? 28 வயசு. என்னை நீங்க ஆலயத்தில் எப்படி இருக்க சொல்றாங்க? அவ்வளவு பேருக்கு முன்பாக என்னை நீங்கள் இருக்க சொன்னது தவறு தானே. நீங்க அவ்வளவு பேருக்கு முன்பாக என்னை பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு பேசினார். நான் அழுது விட்டேன். ஆண்டவரே, உமது சமூகத்திலிருந்து ஒரு பையன் கடந்து போய் என்னுடைய மகனை போல வயசு. இந்த சம்பவம் இங்கே நடந்த இந்த பேச்சு என்னுடைய ஊரில் ஒரு பங்கன்ல கூட அது பிரதிபலிப்பு. நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன், கர்த்தர் நடத்துவார். ஏன் கை கொடுக்கிற வாழ்க்கை சில நேரங்களில் ஆண்டவர் சமூகத்திற்கு முன்பாக நாம் வரும்பொழுது துக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வரும். ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு வருகிறவன் எனக்கு ஊழியக்காரனா இருப்பான்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். அதையெல்லாம் நான் விட்டு அடுத்த வாரத்தில் வரும்போது சகோதரத்தோடு தான் உண்மையா ஒரு சிநேகத்தோடு மருமகனே என்று சொன்ன ஒரு வார்த்தை மீண்டும் அந்த சகோதரனை பார்க்கும் பொழுது தம்பி என்கிற ஸ்தானத்துக்கு நல்லா இருக்கிறீங்களா? அந்த ஒரு வார்த்தைகளை கேட்பதற்கு தேவனை நியாயப்படுத்தி அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, கோவப்படாமல் அந்த சகோதரனை பார்த்தால் முகத்தை திருப்பி கொண்டு போகாமல் எனக்கு நீங்க ஒரு சின்மையான இருதயத்தை தந்திருக்கீங்கப்பா, அதற்காக ஆண்டவரை நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுதாங்க கனி கொடுக்கணும். இதுதான் கனி கொடுக்குற வாழ்க்கை. இந்த திராட்சை தோட்டத்துல வைத்திருக்கிற மரம் நம்ம தேவன் ஒரு திராட்சை தோட்டம். இதுல நிறைய அத்தி மரங்கள் வளர்ந்து வருவதற்கு ஆயத்தமா இருக்கும். கனி கொடுப்பதற்கு, அந்த கனியை கொடுப்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னார். தேவாசீர்வாதமானது உங்களை தேடியோம். நம்ம தேடி ஆசீர்வாதத்தை தேடி போகணும். தேவ ஆசீர்வாதம் நம்மை தேடியோம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43வது வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை இந்த இடத்துல இருந்து மாறி போனவர்களிடத்திலிருந்து எப்படியா போனாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இன்றைக்கு இருந்திருந்தால் அந்த கனியானது அந்த ஆலமரமானது மிகுந்த செழிப்பாய் இந்த இடத்துல இருந்தது.
அதுல இருந்து சில நேரங்களில் கடந்து போவது நம்மளுடைய பெருமை இல்ல அப்படிங்கிற ஒரு ஆசை என்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இருந்து வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு என்ன செய்ய முடியாது. அதுலயும் மிகப்பெரிய காரியம் பெருமை என்கிற காரியம் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு முன்பாக கனி கொடுக்க முடியவே முடியாது. பெருமையை விட்டுவிட வேண்டும், தாழ்மையை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்றைய நாளிலும் எனக்கு கேட்ட அந்த வார்த்தையை நான் கேட்கும்போது, ஆண்டவரை உன்னை காணி கொடுத்தாங்கப்பா, அதை கூட நீங்க என்ன செஞ்சீங்க, அவங்க தொடச்சு போட்டு போயிட்டாங்க. அவர்களுக்காக தேவன் வேண்டுதல் விண்ணப்பங்கள் இதான இடத்துல வச்சாங்க. இவர்கள் செய்கிறது என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அதே மாதிரிதான் இவன் என்னை பேசுறான், இவன் என்னை செய்யறான், இவங்கிட்ட என்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்து கொள்கிறான். ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்க உங்க சமூகத்துல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவன், எனக்காக யுத்தம் செய்கிற தேவன், என்னை பாதுகாக்கிற தேவன், இந்த ஆலமரத்தின் பட்டை போல் தேவன் என்கிட்ட இருக்கிறீங்க. அந்த பாதுகாப்பு என்கிட்ட இருக்கிறது வரை என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த எண்ணம் நம்மிடத்துல இருக்கு. மத்திய 20 சட்டங்கள் நம்ம என்ன செய்யறாது, சில சட்ட திட்டங்கள் சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த சட்ட திட்டங்கள் நம்மை திருத்துவதற்கு, நம்ம இந்திய தேசத்துல சில நேரங்கள்ல நிறைய சட்டங்கள் அதை நம்ம திருத்துவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் மூலம் மோசையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச பிரமாணம் நம்ம என்ன செய்யறது, அந்த விசுவாச பிரமாணத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது பாவ சேற்றிலிருந்து முதல்ல நம்ம பாதுகாத்துக் கொள்றோம். பிறருக்கு மற்றவர்களுக்கு நாம் அதை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தி தருகிறார். சட்டங்கள் நம்மளுடைய அரசாங்கத்தின் சட்டங்கள் எப்படி இருக்கும், நம்மை ஒரு வரைமுறைகளை வச்சிருக்கோம். நீ இதை செய்யலன்னா உனக்கு இந்த தண்டனை, இந்த தவறு செய்யலன்னா உனக்கு இந்த தண்டனை, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிரைவிங் எல்லாம் நம்ம இந்த ஊர்ல டிரைவிங் பண்றோம். ஒரு இடத்துல ரோட்ல 80 கிலோமீட்டர் இருக்குன்னா நீ 120 போக முடியுமா? வீடு போய் சேரதுக்கு முன்னால ஒரு 5000 ஃபைன் வந்து சேர்ந்து. இது ஒரு சட்டம். ஆனா தேவனுக்கு முன்பாக நம்ம ஓடுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வழிமுறைகளுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு வரைமுறை தேவன் நமக்கு தரல. அதற்காகத்தான் மோசையின் மூலமாக இந்த சட்ட திட்டங்களாகிய விசுவாச பிரமாணத்தை 10 கட்டளைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதை நீ படி, ஆனா உனக்கு இதுல தண்டனை இருக்குன்னு சொல்லி தேவன் சொல்றது. இதை நீ படிச்சுக்கோ, இதை நீ கற்றுக்கொண்டே என்று சொன்னால் மற்றுள்ளவர்களுக்கும் நீ இதை கற்றுக் கொடுப்பாய். மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது நாம் கற்றுக்கொண்டோம், நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு நாம் கற்றுக்கொண்டோம். அதுதான் நம்மளுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை நாம் வாழ முடியும். எப்பா சேர்த்து வைக்காது, புகைப்பிடிக்காது, கொலைபாவம் செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொடுக்காது, மதுபானம் பிடிக்காது. இதெல்லாம் அந்த இடத்திலே தேவன் 10 கட்டளைகளின் மூலமாக கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தேவன் மாத்திரம் நீ விசுவாசித்து நடப்பதற்கு என்னுடைய ஆண்டவர் மிகப்பெரியவர். அந்த ஆலயத்திலே நான் என்னுடைய கம்பெனியில வேலை பார்க்குற அவ்வளவுக்கும் தெரியும், வெள்ளிக்கிழமை நான் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எங்க ஓனர் வேற தெரியும், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போக மாட்டோம். எந்த அர்ஜென்ட் இருந்தாலும் 3 மணிக்கு மேல கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் ஆலயத்தில் இருப்பேன்னு. அவர்கள் கூட தேவனுக்கு அந்த ஒரு நேரத்தை கொடுப்பதற்கு பிள்ளைகள் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அவங்க கூட அதற்கு உடன்படுறாங்க அப்படின்னு சொன்னா தேவன் எவ்வளவு பெரியவன், எவ்வளவு வல்லமையான தேவன். நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு நாம் நம்மளுடைய வேதத்தில் சொன்ன பிரகாரம் தன் உள்ளத்தையும் தனக்குள்ளதையும் எடுத்து இயேசுவுக்கு பின் செல்கிறவன் அவருடைய பிள்ளை. தன் உள்ளத்தையும் தனக்குள்ளதையும் எடுத்து இயேசுவுக்கு பின் செல்கிறவன் அவருடைய பிள்ளை ஆகிறான். ஆமென். தன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அவருக்கு பின் செல்கிறவன் அவரது சீர்சராகிறான். ஆமென். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பாராமல் முன்னோக்கி செல்கிறவன் ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிறான். ஆமென். அந்த ஊழியம் நம் பிள்ளையாக இருக்க வேண்டும், சீசனாக இருக்க வேண்டும், ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் நாம் கை கொண்டு நடப்போம் என்று சொன்னார். பரலோக ராஜ்யத்தில் நம்மளுடைய தாவின் கூட இருந்து நாம் ஆட்சி செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தர் இதற்காகத்தான் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு அத்திமரத்தை சரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிந்ததெல்லாம் அத்திமரத்தை ஆண்டவர் சரிச்சாங்க. அதை சவிப்பதற்கு காரணம் தேவனுடைய
அது அத்தி மரத்திலிருந்து பழம் கிடைக்கல, ஒரு பசியினால அதை சபிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை காட்டி கொடுப்பதற்காக சீடர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி ஆகிவிடுவாய், பிதாவிற்கு நீ கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் உடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தேவன் அந்த இடத்தை, அந்த அத்தி மரத்தை சபித்தார்களோ ஒழிய அவர்கள் மனதார யாரையும் அவர்கள் என்ன செய்யறதில்ல, சபிப்பதில்லை. தேவன் சபிக்கிற மனுஷன் அல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இன்னும் கொடுத்து கொண்டிருப்பார் என்ற விசுவாசத்தோடு கனிகளை கொடுப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாம் தேவன் நம்மோடு கூடவே இருந்து வழி நடத்துவார். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் கனி கொடுக்கிற வாழ்க்கை, சீடர்களாக, ஊழியக்காரர்களாக, பிள்ளைகளாக வாழ்வதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். இப்பொழுதும் சபையின் அறிவிப்புகள்